பாருங்கள், சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். சிக்கன் வச்சு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிச்சமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இங்கே பாருங்கள், சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரே மாதிரி சிக்கன் ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரெட்டு வச்சுட்டு சிக்கன் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கும். இங்கே பாருங்கள், சின்ன பீஸாகவே கட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ சாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது எடுத்து சாப்பிட்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். இங்கே பாருங்கள், வெங்காயம் 2, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது முட்டையில் கலக்கிறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அப்படியே வெங்காயத்தை சேர்த்துடலாம். இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். இது பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனை வந்து நல்லா சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த சிக்கனை அப்படியே அதில் சேர்த்துருங்க. இந்த சிக்கனுக்கு தகுந்த மாதிரி உப்பு, நல்லா 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், 2 முட்டை உடச்சி எடுத்துக்கலாம். ஒரு முட்டை உடச்சிட்டேன். இந்த முட்டைக்கு தகுந்த மாதிரி உப்பு, தூள் உப்பு. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக மல்லி இலை எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, மல்லி, கருவேப்பிலை. இது நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நல்லா கலந்துச்சு. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள். எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், கார மிளகாய் தூள் செக் பண்ணி பார்த்து சேர்த்துக்குங்க. 3/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரம், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். நல்லா வதங்கியிருக்கேன். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், இதே கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், நான் ப்ரெட்டில் தான் சேர்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். சிக்கன் பொடி மாஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் ரெடி ஆகிடுது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ப்ரெட்டை வந்து இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை இருக்க பாருங்கள். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிட்டால் ப்ரெட்டு தூளாக ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ப்ரெட் கிராம்ஸு ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம ரெடி பண்ணியிருந்த அப்படி தட்டில் சேர்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம வச்சுருக்கிற சிக்கனை இந்த ப்ரெட்டுக்கு நடுவில் அப்படியே வச்சுருங்க. இன்னொரு ப்ரெட் எடுத்து அப்படியே எடுத்துடுங்க. பாருங்கள், நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது முட்டையில் அப்படியே சேர்த்துருங்க. கெட்டியாக பிடிச்சிக்கங்க, கொட்டாமல் இருக்கும். அப்படியே இந்த ப்ரெட் கிராம்ஸில் மேலே இந்த பக்கம் ஒரு திருப்பு, இந்த பக்கம் ஒரு திருப்பு, அவ்வளோதான்.
பிரிஞ்சு வராமல் இருக்க நல்லா அழுத்தி ஒட்டிடுங்க. இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதிகமாக எண்ணெய் பிடிக்காது, அப்படியே ரோஸ்ட்டு பண்ணிடலாம். பாருங்கள், இன்னொன்று தீயை வந்து குறவா வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அப்படியே திருப்பி போடுங்க. சூப்பராக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். சிக்கன் வச்சு சூப்பரான ஒரு சாண்ட்விச் ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.